என்ன நினைக்கிறீங்க அரசியல் நிலவரத்தை பத்தி இப்போ? அவர் கட்சி தொடங்குகின்ற போது அவருமே நினைத்திருக்க மாட்டார் இவ்வளவு பெரிய அளவுக்கு நாம் வெற்றி பெறுவோம் என்று. ஒரு அரசியல் கட்சியாவது ஒரு வெற்றி பெறுவார், ஆட்சிக்கு வருவார் என்று கருதவில்லை. இது பெரிய வியப்பு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி 234 தொகுதிகளிலும் 234 பேரை நிறுத்த முடிந்தது. அவர் எல்லாராலும் அறியப்பட்டிருந்தது. அவருக்கு 5.5 கோடி மக்களுக்கும் அவரை தெரியும். ஸ்டாலினை தோக்கடிச்ச ஆளு ஸ்டாலின் கட்சியில் மாவட்ட தலைவராக இருந்தவர் சேகர்பாபு. அவரால் விரட்டப்பட்டு அவன் இடம் கிடைக்காம நாதி இல்லாம காலையில் ஓடி வந்தான், மாலையில் வேட்பாளர். ஆனால் அடுத்த நாள் ஸ்டாலினை வீழ்த்தி விட்டான். பணமே செலவழிக்கல. பணத்தினுடைய ஆதிக்கம் இல்லாமல் இந்த ஆட்சியை பெற முடிந்தது என்பது பெரிய சங்கதி. பழைய காலத்தில் போல ஸ்டாலின் என்ற அரக்கத்தனமான ஒரு அரசு, கேவலமான ஒரு அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே இந்த மக்கள் வெறியாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. ஆட்சியில் குறுக்கீடு கூடாது, எம்எல்ஏக்கள் சம்பாதிக்கக்கூடாது, மந்திரிகள் கொள்ளையடிக்கக்கூடாது, முக்கிய குறிக்கோள். ஆகவே இவர் தன்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் ரிசார்ட் பாலிடிக்ஸுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். இந்த தடவை சட்டமன்றம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னைக்கு வேணாலும் அவங்க கவுக்கலாம், ஒரு காலை உருவிக்கலாம். சொந்த காலில் இல்லை, இன்னொருத்த வச்ச கால் தானே. அவன் கோவம் தான் எடுத்துட்டு போயிடுவேன் அந்த காலை, அவ்வளோ. நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் களம் குறித்து நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். என்ன நினைக்கிறீங்க அரசியல் நிலவரத்தை பத்தி இப்போ? அவர் கட்சி தொடங்குகின்ற போது அவருமே நினைத்திருக்க மாட்டார் இவ்வளவு பெரிய அளவுக்கு நாம் வெற்றி பெறுவோம் என்று. அதனால தான் ஊரில் இருக்கிறவனெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் என்று கருதி தான் அவனுக்கெல்லாம் லட்டில் பங்கு கொடுக்குறேன் என்று சொல்லி தான் அவர் தொடங்கினார் கட்சி. ஆனால் ஒருத்தனும் வரல, பங்கு பெற வரவில்லை. ஏனென்றால் இவரிடம் லட்டு இல்லை என்று நினைத்தான். இவர் எங்கே லட்டை பெறப்போகிறார், நமக்கு பங்கிட்டு தரப்போகிறார் என்று ஒருவனு நினைத்தான். ஒரு அரசியல் கட்சியாவது ஒரு வெற்றி பெறுவார், ஆட்சிக்கு வருவார் என்று கருதவில்லை. இது பெரிய வியப்பு. யாரும் கருதவில்லை. அதனால யாரும் அவர் நான் வச்சிருக்க லட்டில் உங்களுக்கெல்லாம் பங்கு தரேன்னு சொன்ன போதும், லட்டே உங்கள் கைக்கு வரப்போவதில்லை, அப்புறம் பங்கு இங்கே நீ தரப்போகிற என்று சொல்லி எல்லாரும் ஒதுங்கி விட்டார்கள். அதனால் இது பெரிய வியப்பு. இது நிகழ்ந்ததற்கு காரணம் என்ன என்றால், அவருக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி 234 தொகுதிகளிலும் 234 பேரை நிறுத்த முடிந்தது. அவர் எல்லாராலும் அறியப்பட்டிருந்தது. அவருக்கு 5.5 கோடி மக்களுக்கும் அவரை தெரியும். ஆகவே ஒரு தலைமை அறியப்படுவதற்கு 50 ஆண்டுகள் ஆகும். வெளியே வந்த உடனே அறியப்படுவது என்பது திரைப்பட நடிகராக இருப்பதனால் நடக்கிறது. அப்புறம் அவர் 234 தொகுதியிலையும் ஆள் நிறுத்த முடிகிறது. எங்கே போனாலும் கூட்டம் கொடுக்கறது. ஆகவே 10 பேர் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறான். அவனை வேட்பாளராக நிறுத்த முடியும். ஆனால் இவர் தன்னுடைய ரசிகர்களை பெரும்பகுதி வேட்பாளராக நிறுத்தலை. பெரும்பகுதி அங்கங்கிருந்து ஓடியாந்தவங்க A1 அக்யூஸ்ட், கிரிமினல்வாதிகள், சிறையிலிருந்து வந்தவன், வேறு கட்சியிலிருந்து 8 தரம் மாறி வந்தவன், அவனை தான் இவர் பெரும்பாலும் நிறுத்தினார். ஸ்டாலினை தோக்கடிச்ச ஆள் ஸ்டாலின் கட்சியில் மாவட்ட தலைவராக இருந்தவர். ஸ்டாலினால் விரட்டப்பட்டு, இந்த இவர் பேர் என்ன, இந்த துறைமுகத்தில் இருக்கார் சேகர்பாபு, அவரால் விரட்டப்பட்டு அவன் இடம் கிடைக்காம நாதி இல்லாமல் காலையில் ஓடி வந்தான், மாலையில் வேட்பாளர். ஆனால் அடுத்த நாள் ஸ்டாலினை வீழ்த்தி விட்டான். அதே மாதிரி பொய்யாமொழியை வீழ்த்தின ஆள் பொய்யாமொழியால் விரட்டப்பட்டவர். திருச்சியில் பொய்யாமொழியால் விரட்டப்பட்ட ஒரு மனிதர். விரட்டப்பட்டவனுக்கெல்லாம் போரிடம் விஜய் கட்சி தான். அங்கே வருகிறான், வேட்பாளர் ஆகிறான். மூஞ்சி தெரியாமல் வெல்லுகிறார்கள். இல்லாவிட்டால் இவர்கள் எப்படி வெல்ல முடியும்? ரெண்டாவது, பணமே செலவழிக்கலை. பணத்தினுடைய ஆதிக்கம் இல்லாமல் இந்த ஆட்சியை பெற முடிந்தது என்பது பெரிய சங்கதி. பழைய காலத்தில் போல. ஆகவே இது எதை காட்டுகிறது என்றால், ஸ்டாலின் என்ற அரக்கத்தனமான ஒரு அரசு, கேவலமான ஒரு அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே இந்த மக்கள் வெறியாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இந்தியாவில் அப்படி குறிவைத்து தோற்கடிக்கப்பட்ட ஆட்சி 2. ஒன்று மம்தாவினுடைய ஆட்சி, இன்னொன்று ஸ்டாலினுடைய ஆட்சி. மம்தாவையும் 15,000 வாக்கு வேறுபாட்டில் வீழ்த்தி இருக்கிறார்கள். ஸ்டாலினையும் தனிப்பட்ட முறையிலும் வீழ்த்தி விட்டார்கள். ஆக திராவிட இயக்கம் வீழ்ந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்தது என்பது ஒரு பக்கம், ஸ்டாலினும் வீழ்ந்தார் என்பது இன்னொரு பக்கம். அங்கே மம்தாவும் விழுந்தார், மம்தாவினுடைய திரிணாமுலும் விழுந்தது. அவ்வளவு மக்களுக்கு சினம்.
இப்போ வங்கதேசத்திலிருந்து ஆட்களை மேய்த்து கொண்டு வந்து வாக்களிக்க சொல்லி 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆள்வது, ஒரு வாத்தியாருக்கு 25 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்குவது, 25,000 பேரை சேர்ப்பது, கோர்ட் 25,000 பேரையும் வாத்தியார் வேலையை விட்டு நீக்கினால் மேற்கோர்ட்டு பயந்து விட்டது. 25,000 குடும்பங்கள் நாசமாகிவிடும். ஆகவே சட்டத்தை புறந்தள்ளி, நீதியை புறந்தள்ளி அவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்ள சொல்லி சொன்னது. அப்படியானால் திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆளுகின்ற போது சுப்ரீம் கோர்ட்டுகளே நீதி தவறுகின்ற நிலைமைக்கு வருகின்றன. வெளிப்படையாக தகுதியற்றவன், படிக்காதவன், பட்டம் பெறாதவன் எல்லாரும் மீண்டும் வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். 25 லட்சத்தை தோற்று விட்டார்கள் அவர்கள் என்று லஞ்சம் வாங்கியது நியாயப்படுத்தப்பட்டது, சட்டத்திற்கு மாறானது நியாயப்படுத்தப்பட்டது. இவ்வளவு கேவலங்களையும் செய்தவர் மம்தா. அந்த மம்தாவும் சிறையிலே ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்கிய ஸ்டாலினும், செந்தில் பாலாஜி கிரிமினலாக உள்ளே போனால் அவரை பிடித்து மந்திரியாக ஆக்கி 1.5 ஆண்டுகளும் மந்திரியாக அந்த பவிசோடு அவரை வைத்துக் கொள்கிறார் என்றால், இந்த மம்தாவும் இந்த ஸ்டாலினும் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று 2 மக்களும் கருதினார்கள். அதனுடைய விளைவாக பிஜேபி எங்கே ஆட்சிக்கு வந்தது, இங்கே இவர் ஆட்சிக்கு வந்து விட்டார் விஜய். அது அதிமுகவால் செய்ய முடியும். அதிமுக தான் இயல்பாக செய்கின்ற கட்சி என்றாலும் கூட மக்களுக்கு ஒரு புதிய கட்சி வந்திருக்கிறது. இது அந்த பழைய கட்சிகளில் கொஞ்சம் கொஞ்சம் நெருடல்கள் இருக்கும். அந்த நெருடல்களும் இல்லாமல் புதிய கட்சி மிக சிறப்பாக ஊழலையே முற்றாக ஒழித்து விடும் என்று கருதி வாக்களித்திருக்கிறார்கள். அது நல்லதுதான். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், இவ்வளவு கேவலமாக ஸ்டாலினையும் தோற்கடித்து திமுகவையும் தோற்கடித்த மக்களுக்கு இந்த வெறியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் நேரு தவறு செய்வார், நேருவின் மீது சட்டத்தை பிரயோகிக்க மாட்டார்கள். ஏனென்றால் டிஜிபி இவர்களுடைய ஆள். ஆக சட்டம், போலீஸு, நீதி எல்லாத்தையும் முடக்கி விட்டார்கள். நீதி என்பது தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் தன்னுடைய கட்சிக்காரன் எல்லாருமே தே ஆர் எபோவ் லா, சட்டத்திற்கு மேலானவர்கள். ஏனென்றால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். முன்பெல்லாம் மன்னன் ஒருவன் மட்டும் இருந்தான், அவன் மட்டும் ஐ ஆம் எபோவ் லா என்றார். 14ஆம் லூயி சொன்னானா ஸ்டேட், ஐ ஆம் தி ஸ்டேட் என்று சொன்னானா 14ஆம் லூயி. அது மாதிரி ஸ்டாலின் ஐ ஆம் தி ஸ்டேட், ஐ ஆம் தி லா, ஐ ஆம் எபோவ் எவரிபடி. அதனால் நேருஸ் கேனாட் பி அரெஸ்டட் இன் ஏ டிஎம்கே ரெஜீம். ஹைகோர்ட்ஸ் மே பாஸ் ஆர்டர்ஸ், வாட் இஸ் தேர் அப்படிலாம் ஒரு நிலை. இதெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள். மூஞ்சி தெரியாத ஸ்டாலின் கட்சியிலிருந்து வந்து ஸ்டாலினை வீழ்த்திய, பொய்யாமொழி கட்சியிலிருந்து வந்து பொய்யாமொழியை வீழ்த்திய மனிதர்களெல்லாம் எம்எல்ஏக்களாக ஆக்கினார்கள். இதில் ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், ஸ்டாலின் விஜய் இவ்வளவு பெரிய மாற்றத்தை எதை நோக்கி செய்தார்கள் என்பதை புரிந்து கொண்டால் தான் அவர் சரியாக ஆள முடியும். ஆட்சியில் குறுக்கீடு கூடாது, எம்எல்ஏக்கள் சம்பாதிக்கக்கூடாது, மந்திரிகள் கொள்ளையடிக்கக்கூடாது, முக்கிய குறிக்கோள். ஆகவே இவர் தன்னுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் ரிசார்ட் பாலிடிக்ஸுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். ஐ வாஸ் அன் எம்எல்ஏ ஃபார் சம் டைம், ஃபார் எ பீரியட். ஆனால் நான் ரிசார்ட்டுக்கெல்லாம் என்னை அழைத்து கொண்டு போனதும் இல்லை, நான் அடைத்து வைக்கப்பட்டதும் இல்லை. ஏன்னா ரிசார்ட் பாலிடிக்ஸுங்கிறது உங்களுக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது, எம்எல்ஏக்களை உங்களுக்கு தெரியாத போது, எம்எல்ஏக்களுக்கு உங்களை தெரியாத போது, அவர்களுக்கு உங்களிடம் விசுவாசம் இல்லாத போது, அவர்களை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் உங்களுக்கு இல்லாத போது ரிசார்ட் பாலிடிக்ஸுக்கு போக வேண்டியிருக்கு. அடைத்து வைத்து மேய்த்து கொண்டு வந்து நாம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பிறகுதான் அவுத்து விட வேண்டும். இது கேவலமான அரசியல். அது காரணம் என்னென்னா, இவருக்கு எம்எல்ஏக்களை தெரியாதும், எம்எல்ஏக்களுக்கு இவரை தெரியாதும், தகுதியற்ற மனிதர்கள். ஆதன் அர்ச்சல், லாட்ரி சீட்டுக்காரன், அப்புறம் இந்த புசி, ஐயா எல்லாம் இவங்கெல்லாம் மந்திரியாக போகிறாங்க பாருங்கள். இவங்க எப்படி நடப்பாங்க, என்ன செய்வாங்கங்கிறத நமக்கு உற்று நோக்கணும். அதில் நான் ஒன்று சொல்லுகின்றேன், திமுக செய்த தவறு என்பது ஆட்சியில் உள்ளவர்களுக்கு அரசு கருவூலத்தை கொள்ளையடிக்கின்ற முழு உரிமையை திறந்து விட்டது தான் ஸ்டாலின் அரசுடைய, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி எல்லாருடைய. இவர் உத்தரவு போட வேண்டும், இங்கே வாங்க. அதற்கு மாற்றாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே யூ ஹவ் நோ பிஸ்னஸ் இன் தி போலீஸ் ஸ்டேஷன், யூ ஹவ் நோ பிஸ்னஸ் இன் தி தாசில்தார் ஆஃபீஸ். எதுவும்னா எங்கிட்ட சொல்லுங்கள், சட்டமன்றத்தில் பேசுங்க. நேர கல்குவாரிக்கு பொறுப்பு போயிடாதீங்க. கல்குவாரிக்கு போய் என் தொகுதியில் கல்குவாரி இருக்குது, எனக்கு கொடுக்காம நீ பாட்டுக்கு தோண்டி எடுத்துக்கிட்டு போவியா அப்படின்னு கேட்காத.
எல்லா எம்எல்ஏயும் வந்திருக்கிறவங்க பூரா படு மோசமான ஆளுக பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கிற குற்றவாளிகளையெல்லாம் நீங்கள் எம்எல்ஏ ஆக்கிறீங்க. அவன் பூரா இந்த பீரியடோடு நம்ம சுருட்ட வேண்டியதை சுருட்டிக்கிட்டு போயிடும்னு நினச்சா அது அதிசயம் இல்லை. ஆகவே அவன் கல்குவாரிக்கு போகக்கூடாது. அவன் ஆற்று மணலில் அழுறவங்ககிட்ட போய் பங்கு கேட்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் கட்சிக்காரன் அவனை ஏன்டா நீ பிடிச்சாயின்னு கேட்கக்கூடாது. தாசில்தார் ஆஃபீஸில் அவன் கேட்டால் பண்ணி கொடுயா, என்ன பெரிய சட்டம் என்றெல்லாம் பேசக்கூடாது. இதையெல்லாம் செய்ய ஸ்டாலினால் முடிந்தால் 15 ஆண்டுகள் ஆடலாம். இல்லாவிட்டால் குளறுபடியாகி கவிழ்ந்து விடும். ஸோ விஜய் அவர்கள் மாற்ற சொன்னா மட்டும் செய்யாத அதை செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டணும். ஆனால் அவர் போட்டிருக்க திட்டத்தையெல்லாம் நிறைவேற்றுறதுங்கிறது கடவுளாலையும் முடியாது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, எல்லா பெண்களும் பேருந்து ஏறி நாகப்பட்டினம் போகலாம், கன்னியாகுமரி போகலாம், கோயம்புத்தூர் போகலாம், எங்கே வேண்டும் போனாலும் போகலாம், காசே கொடுக்க வேண்டாம். தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் பாதி காசு இல்லாமல் பயணம் செய்தால் தவணை எப்படி கட்டுவாய், டீசல் எப்படி போடுவாய், சம்பளம் எப்படி கொடுப்பாய், வாங்கிய கடனை எப்படி அடைப்பாய்? ஏற்கனவே 48,000 கோடி பேருந்து நிறுவனத்துக்கு இழப்பு இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? 48,000 கோடி. ஒரு நாள் பேருந்துகள், அரசு பேருந்துகள் வெளியே வந்து விட்டால் ஒவ்வொரு நாளும் இழப்புக்கிடையே தான் திரும்புகின்றன. இந்த கடைசியா போன 5 வருஷத்துல கொண்டு வந்த அந்த பெண்களுக்கு இலவசமா இருக்கிறதுனால இது நகரத்துல மட்டும் பண்ணதுனால பண்ணி விட்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் அல்லவா பண்ண வேண்டும். இவர் தமிழ்நாடு முழுவதும் அல்லவா பண்ணுகிறேன்னு சொன்னாரு. இப்ப ஒண்ணு அவர் அதை செய்யலன்னா சொன்னதை செய்யல அப்படிம்பாங்க, செஞ்சா அது வந்துட்டு இழப்பாயிடும். இல்லை, இதெல்லாம் ஒன்றும் அப்படி கேட்பார்கள், அப்படி தள்ளி கொண்டு போவார்கள். ஆனா இதெல்லாம் அவர் செய்ய போவதில்லை. இதெல்லாம் நம்பி மக்கள் வாக்களிக்கவில்லை. நான் மாமச்சி இது தர்றேன், ஒவ்வொருத்தையும் என்னுடைய சகோதரி, அப்படி ஓட்டு வாங்குறதுக்கு பேசுகிறாரு. ஒவ்வொருத்தையும் என்னுடைய சகோதரி, அவள் பெற பிள்ளைக்கெல்லாம் நான் தானே மாமே, ஆனால் மாமன் மோதிரம் தர்றேன், தங்க மோதிரம், அப்புறம் என்னோட பிறந்தவங்களுக்கெல்லாம் தங்க தாலி தர்றேன், எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. அவர் சொன்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் 2 மடங்காக பெருக்கப்படும். 8 லட்சம் கோடி வரும். இப்போ 3 லட்சம் 4 லட்சம் கோடி தான் இருக்குது. ஒன்றும் கணக்கும் தெரியாது, வழக்கம் தெரியாது, சும்மா ஊதி விட்டு போகிறது. இப்போ ஆட்சிக்கு வருகின்றது ஊத வர முடியாது, செய்ய வேண்டும். அது செய்ய முடியலன்னா பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு ஏதோ நான் சும்மா ஊதினேன், ஆனால் நீங்கள் நான் இதெல்லாம் தரலைனாலும் ஓட்டு போட்டிருப்பீங்க போல இருக்குது, அதனால் நான் இதை சொல்லியிருக்க வேண்டாம், தெரியாமல் சொல்லிவிட்டேன், இதோட மன்னிச்சுக்குங்க, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, ஆனால் நான் மற்றபடி உங்களுக்கு நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாலே போதுமா? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் தான் சொன்னேன், எம்எல்ஏக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வேலை இல்லை, தாசில்தார் ஆஃபீஸில் வேலை இல்லை, கல்குவாரிலையும் வேலை இல்லைங்கிறத கட்டுப்படுத்த முடிஞ்சால் உங்களுடைய ஆட்சி 15 ஆண்டுகளுக்கு நினைக்கும். இல்லைன்னா நினைக்காது. மக்கள் கிட்ட கொஞ்சம் வெளிப்படையா இருக்கிறதே நல்லது. வெளிப்படையா இருக்கணும்னா நடிகர்களுக்கு வெளிப்படையா இருக்க தெரியாது. பொதுவாக மனிதர்களே வெளிப்படையானவர்கள் இல்லை, அதில் நடிகர்கள் ரொம்ப வெளிப்படையானவர்கள் இல்லை. மூடக்கமாக வாழ்வதுதான் அவருடைய வாழ்க்கை போக்கு. அதனால் எப்படியோ வந்து விட்டார், யாரையோ சேர்த்து கொண்டு லட்டு தர்றேன் என்னோட சேருனார். இவனுக்கு லட்டே கிடைக்க போகிறதில்ல, இவன் எப்படி தருவான்னு ஒருத்தன் நம்ப மாட்டேன்ட்டான். ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொன்ன போது ஒருத்தன் நம்பவே இல்லை. இப்போ லட்டு உண்மையிலே வந்துருச்சு. இந்த தடவை சட்டமன்றம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னைக்கு வேணாலும் அவங்க கவுக்கலாம், ஒரு காலை உருவிக்கலாம். சொந்த காலில் இல்லை, இன்னொருத்தன் வச்ச கால் தானே, அவன் கோவம் வந்தால் எடுத்துக்கிட்டு போயிடுவேன் அந்த காலை, அவ்வளோதான். அதனால் அந்த திருமாவளவன் விடாமல் பேசுகிறார். நான் தான் கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு முன்மொழிந்து சொன்னேன், தமிழ்நாடு அதை வழிமொழிந்து விட்டது. என்னுடைய மாபெரும் தியரி, மார்க்ஸ் கண்டுபிடிச்ச தியரிக்கு அப்புறம், ப்ராலிட்டேரியன்ஸுக்காக அவர் கண்டுபிடிச்ச தியரிக்கு அப்புறம் இப்போ நான் கண்டுபிடிச்ச தியரியை தமிழ்நாடு, இட் இஸ் என்டாஸ்ட் பை தமிழ்நாடு. நான் சொல்கிறேன், உனக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு நான் தனியாக வேணும். இதுவரையிலும் எல்லா கட்சியும் மெஜாரிட்டியோடு தான் ஆண்டுச்சு, அவனுக்கு எதுக்கு கூட்டணி ஆட்சி? அவன் எதுக்கு மற்றவர்களிடம் பதவியை பங்கிட்டு கொள்ள வேண்டும்? நீ முன்ன போல் 2 இடமும் 3 இடமும் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடிஞ்சவன் என்றைக்கும் கூட்டணி ஆட்சியை தான் கேட்டுக்கொண்டிருப்பேன். நீ என்னைக்கு 150 இடத்தை பெற போகிற? 150 இடத்த உன்னால் என்றைக்கும் பெற முடியாது. ஆகவே நீ கூட்டணி ஆட்சியை தான், யூ வில் ஆல்வேஸ் ப்ரப்போஸ் அலையன்ஸ் கவர்மெண்ட், கோயலிஷன் கவர்மெண்ட், சரியா? ஆனால் அந்த தகுதியை பெற்றவன் எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன்? திமுக அதிமுகலாம் அதை பேச மறுத்து விட்டார்களே, காங்கிரஸ் யாரும் அதை பேசவே இல்லையே. இது என்ன பெரிய தேதி? இதை வந்து ஒரு முன்மொழிந்தார், இதை தமிழ்நாடு வழிமொழிந்து. இடம் பத்தலைன்னா இன்னொருத்தன் வருவேன், அவனுக்கு பங்கு கொடு. இடம் இருந்துச்சுன்னா அவனுக்கு எதுக்கு பங்கு கொடுக்குற?
அவ்வளோதான். இதெல்லாம் பெரிய விஷயம் போல பேசப்படும். இவர்களுக்கெல்லாம் செய்தித்தாள்கள் பெரிய இடம் கொடுக்கும். எவ்வளவு அறிவா பேசுகிறவன் பேச்சையும் போட மாட்டாங்க. இந்த மாதிரி பேச்சுக்களை தான் போடுவாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாலயே வந்துட்டு ஹிஸ்டரி வாஸ் மேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாலயே வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுல ஹிஸ்டரி வாஸ் மேட் அப்படின்னு சொல்றாங்களே சார். இத வந்துட்டு சரி ஏன் இந்தியாவில் நடந்ததில்ல? ஆனா எடுத்த உடனே இவர் வந்து பெரிய அதிசயம். முதல் முறை எம்ஜிஆர் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். எம்ஜிஆர் திண்டுக்கல்ல அதை மெய்ப்பிச்சார். அதனால் அவர் ஆட்சி அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இவர் இடைத்தேர்தலெல்லாம் நிற்கவில்லை. பயந்து கையை விரிச்சு காட்டினா கையில் ஒன்றுமில்லை என்று தெரிந்துவிடும் என்று நிற்கவில்லை. இப்போ திடீரென்று நின்று அந்த இடத்தை பிடித்து விட்டார். அவரும் பிடிப்போம் என்று நினைக்கவில்லை, மற்றவர்களும் அவர் பிடிப்பார் என்று நினைக்கவில்லை. ஆனால் மக்கள் வந்து ஒரு புதிய ஆளை முயற்சி செய்து பார்ப்போம் என்று நினைத்தார்கள். சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் 30 வருஷத்துல இப்பதான் வந்துட்டு எம்எல்ஏசி பதவி இப்ப இந்த தடவை போகமாட்டார் அப்படிங்கிறப்போ அடுத்து அவர் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆவாரா? அங்க என்ன நிலவரம்? ஏன் அவர் தான் தலைவர் அதுக்கு? துரைமுருகன் அவர்களா? துரைமுருகனா? அவர் பொதுச் செயலாளராக இருந்தாரு. இப்ப அடுத்து ஸ்டாலின் அவர்கள் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போயிடுவாரு. ஏன்னா இப்ப அவருக்கு எம்எல்ஏ பதவி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸ்டாலின் கையில தான் அதிகாரம் இருக்கு. அவர் கையில பணம் இருக்கிறது. பணம் இருக்கிறவன் கையில் அதிகாரம் இருக்கிறது. அவ்வளோதான். கருணாநிதி என்ன செய்தார்? ஏராளமான பணத்தை திரட்டி வைத்து ஸ்டாலினுக்கு வேண்டாதவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி விரட்டி அவருடைய பாதையை சரிவர அமைத்து கொடுத்து வைகோவை விரட்டி மற்றவர்களை விரட்டி அப்புறம் இவரும் வந்து துரைமுருகன் நேரு எல்லாரும் கத்தாமல் இருந்தால் தான் உங்களுக்கெல்லாம் இடம் என்று சொல்லி உதயநிதியை உருவாக்கி இது வழிவழியாக செய்கின்ற காரியம் தானே. அதில் என்ன அவருக்கு அதிகாரம் குறைந்து விட்டது. இப்பொழுது எம்எல்ஏ மந்திரியாக இல்லாததினால் அவர் என்ன புதிதாக பிறப்புகிறார். அப்படி தான் எல்லாம் இருக்கேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.